ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைசன் அப்டேட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வேர்ல்டில் 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு படம் தான் இந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமாலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமாக இருக்கும்னு செய்யுது. பட் இதுக்குமா வேட்டையன், கங்குவா, விடாமுயற்சி அப்படி சொல்லிட்டு நிறைய படங்கள் வரந்து போகுது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த படங்கள் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கலெக்ஷனை பிரேக் பண்ண போதா அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. லியோ மாதிரியே தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. அண்ட் முக்கியமாக ஓவர்சீஸ்லையும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் தான். ரெண்டே இடங்களில் மட்டும்தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்தளவுக்கு பெருசாக ஓடம் செய்யலை. முக்கியமாக சொல்லணும்னா கேரளாவில் லியோ வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜஸ்ட் 13 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. கேரளாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு ஃப்ளாப் மூவி தான், அது வந்து ஒத்துக்கணும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கான ரெஃபரன்ஸ் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நிறைய வந்து இருக்கும். அது வந்து அங்கே கனெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கவும் செய்யுது. ஸோ ஓவராலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வேர்ல்டு 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் இந்த ஒரு கலெக்ஷனை பிரேக் பண்ண போதா அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்குன்னா ஓடிடி ரிலீஸ் எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளாம் வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்க விஷயமா இருந்துச்சு. டீம் ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை நாளைக்கு அக்டோபர் 3 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மனம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 லாங்குவேஜ்க்கான ஓடி ரிலீஸுமே நாளைக்கு இருக்குது போகுது நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 3. ஸோ இந்த ஒரு படத்துக்கான டேரக்டர் கட் வரப்போதா இல்லைனா வந்து எக்ஸ்டெண்டட் கட் வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. தியேட்டரில் பார்த்த அதே வருஷன் தான் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.